வரங்கள்ல 9 விதமான வரங்கள் இருக்குது. वरदानों में 9 प्रकार के वरदान हैं. இந்த 9 விதமான வரத்தையும் நம்ம ஒண்ணொண்ணா நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு வரத்தை மட்டும் பார்க்க போறோம். आज उस 9 प्रकार के दानों में एक वरदान को हम देखेंगे. பாருங்க வாசிங்க. पढ़ेंगे 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். पहला कोरिन्थ का 12वां अध्याय அதுல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 8वें वचन को पढ़ेंगे. क्योंकि एक को आत्मा के द्वारा बुद्धि की बातें दी जाती है और दूसरे को उसी आत्मा के अनुसार ज्ञान की बातें. சரி. வேதம் சொல்லுது कलाम कहती है ஒரே ஆவியினால एक ही आत्मा से ஞானத்தை பேசக்கூடிய வார்த்தை और बुद्धि को बात करने वाले शब्द ஞானத்தின் வரம் और ज्ञान का वरदान இது ஒரு மட்டான். ये एक मटान है. அத கொடுக்கிறது யாரு? इसे देने वाला कौन है? ஆவியானவர் தருகிறார். आत्मा देता है. நம்ம போன தடவை பார்த்தோம். पिछली बार हमने देखा யாருக்கு கர்த்தர் வரத்தை கொடுப்பார்? और किसको परमेश्वर वरदान देता है? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு கொடுப்பார். केवल चुने गए लोगों को देता है. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார்? चुने गए लोग कौन है? அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. वो अलग किए गए लोग எல்லா हैं. காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. सारे चीजों से अलग किए गए लोग हैं. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. इस संसार से अलग किए गए लोग हैं. அவங்களுக்கு தான் கர்த்தர் வரத்தை கொடுக்கிறார். उनको ही परमेश्वर वरदान देता है. அதுல முதல் வரம் என்ன அப்படினா उसमें पहला वरदान क्या है? ஞானம் என்கிற வரம். ज्ञान ये वरदान है. बुद्धि ஞானத்தை பேசக்கூடிய ஒரு வரம். बुद्धि को बोलने वाला एक वरदान. இந்த வரத்தை கொடுக்குது யாரு? ये बुद्धि को वरदान को देने वाला कौन है? ஆவியானவர் வரத்தை கொடுக்கிறார். आत्मा वरदान को देती है. रुवाக் हाकादोश வரத்தை கொடுக்கிறார். रुवाक हाकादोश वरदान देता है. இந்த ஞானம் மணவாட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ये बुद्धि जो है दुल्हन को बहुत जरूरी है. இந்த ஞானத்தின் வரம் இல்லாவிட்டால் बुद्धि का वरदान यदि न हो அவங்க மணவாட்டியினுடைய ஸ்தானத்தை இழந்துருவாங்க. वो दुल्हन के स्थान को खो जाएंगे. இந்த வரம் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ये वरदान उन्हें जरूर चाहिए. வெறும் அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் இருந்தா போதாது. केवल अन्य भाषा बात करने का वरदान रहेगा काफी नहीं है. வெறும் தீர்க்கதரிசன வரம் மட்டும் இருந்தா போதாது. केवल भविष्यवाणी का वरदान होगा तो काफी नहीं. இந்த ஞானத்தின் வரம் வேணும். ये बुद्धि का वरदान चाहिए. இந்த ஞானத்தின் வரம் என்ன செய்யும்? बुद्धि का वरदान क्या करता है? பாருங்க வேதம் சொல்லுது. कलाम कहती है யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் निर्गम का 28वां अध्याय அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3 वचन को पढ़ेंगे. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். वो बुद्धि की आत्मा से भरे हुए लोग. ஒரு ஆரோனுடைய வஸ்திரம் தைக்கிறதுக்கு वो आरोन की वस्त्र को सिलाने के लिए ஒரு பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை தைக்கிறதுக்கு महायाजक के वस्त्र को सिलाने के लिए ஞானத்தின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறாரு. ज्ञान का अभिषेक से भरे हुए लोगों को ये देता है. அவங்க தான் ஆரோனுக்கு வஸ்திரத்தை தைக்க முடியும். वही आरोन का वस्त्र सिला सकते हैं. ஒரு ஆரோனுடைய வஸ்திரத்தை தைக்கிறதுக்கு एक आरोन के वस्त्र को सिलाने के लिए ஞானத்தின் ஆவியினுடைய அந்த நிறைவு அவங்களுக்கு இருக்கணும். वो ज्ञान के आत्मा का बुद्धि के आत्मा का भरपूरी उन पर रहना चाहिए. அப்ப மணவாட்டியினுடைய வஸ்திரம் கிடைக்கிறதுக்கு तो दुल्हन के वस्त्र मिलने के लिए நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் தேவை சிந்திச்சு किस பாருங்க. प्रकार का बुद्धि हमें चाहिए. ஞானத்தின் ஆவி அதனுடைய நிறைவு நமக்கு வேணும். बुद्धि का आत्मा और उसकी परिपूर्णता हमें இந்த चाहिए. ஞானத்தின் வரம் கொடுக்கக்கூடியது யார்? ये बुद्धि का वरदान कौन देता है? ஆவியானவர் தருகிறார். आत्मा देता है. ஆவியானவருடைய நிறைவு நம்மட்ட இருக்கணும். आत्मा का परिपूर्णता हमारे अंदर होना है. ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் நம்மட்ட இருக்கணும். और आत्मा का पूरी तरह से भरा जाना हमारे अंदर होना चाहिए. அபிஷேகம் ஒரு தடவை தான். अभिषेक एक ही बार होता ஆனா है. பரிசுத்தாவின் நிறைவு ஓயாம நடக்கணும். लेकिन पवित्र आत्मा का भरना जो है हमेशा होता है. எப்போ கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோமோ जब परमेश्वर के वचन को हम विश्वास करते हैं அப்பமே அந்த அபிஷேகம் நம்ம மேல வந்துருது. तब ही वो अभिषेक हमारे अंदर आ जाती है. ஆனா அதுக்கு பிறகு என்ன? लेकिन उसके बाद क्या? மறுபடி அபிஷேகம் இல்ல. और बार बार वो अभिषेक नहीं मिलता. அபிஷேகம் எதுக்கு? अभिषेक किसके लिए? ஒரு காரியத்துக்காக உங்களை பிரித்தெடுப்பதற்கு. एक काम के लिए आपको चुना जाता है. உங்களை ஆசாரியனாக பிரித்தெடுப்பதற்கு. याजक बोलकर आपको चुना जाना. உங்களை ராஜாவாக பிரித்தெடுப்பதற்கு. आपको राजा करके अलग करना. முதல்ல ஒரு அனாயிண்டிங் வந்துரும். पहले एक अभिषेक आ जाएगा. அந்த முத்திரை வந்துட்டா அப்புறம் நீங்க ஆசாரியன் தான். वो मोहर आते ही आप याजक हैं. அதுக்கு பிறகு என்ன? उसके बाद क्या? பரிசுத்தாவின் நிறைவு வேணும். पवित्र आत्मा का परिपूर्णता. நம்ம பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். हम पवित्र आत्मा से भरा रहना चाहिए. இது ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுதல். ये ज्ञान की आत्मा
से भरा जाना। மணவாட்டி எப்படி இருக்கணுமா? दुल्हन कैसे होना है? ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்படணும். ज्ञान की आत्मा से भरा रहना ஒரு चाहिए। ஆரோனுடைய வஸ்திரத்தை தைப்பதற்கு एक आरोन के कपड़े को सिलाने के लिए ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். बुद्धि से भरा हुआ एक व्यक्ति को परमेश्वर चुनता है। அப்ப மணவாட்டிக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு, तो दुल्हन को भोजन देने के लिए, மணவாட்டிக்கு வஸ்திரத்தை கொடுப்பதற்கு, दुल्हन को वस्त्र देने के लिए ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களை கர்த்தர் எழுப்புவார். बुद्धि से भरे हुए अभिषेक को पाए हुए लोगों को परमेश्वर இன்னைக்கு उठाएगा। அப்படிப்பட்ட நிறைவு நம்மளுக்கு வேணும். ऐसे परिपूर्णता हमारे अंदर चाहिए। பரிசுத்தாவின் நிறைவு நம்மளுக்கு வேணும். पवित्र आत्मा का परिपूर्णता பாருங்க, चाहिए। உபாகமம் 34 அதிகாரம் अनुवाद का 33वां अध्याय 34वां अध्याय அதுல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 9वें वचन को पढ़ेंगे। और नून का पुत्र यहोशू बुद्धिमानी की आत्मा से परिपूर्ण था, क्योंकि मूसा ने अपने हाथ उस पर रखे थे और इजरायली उस आज्ञा के अनुसार जो यहोवा ने मूसा को दी थी उसकी मानते रहे। பாருங்க, மோசஸ் யோசுவா மேல கைகளை வைத்த பொழுது और मूसा जब योशुआ के ऊपर हाथ रखे, அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக वो காணப்பட்டான். बुद्धि के आत्मा से भरा हुआ दिखाई दिया। மோசஸுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போறது யாரு? मूसा के बाद इजराइल लोगों को कौन चलाएगा? இந்த யோசுவா தான் வழி ये நடத்தணும். योशुआ ही चलाएगा। இந்த யோசுவா வழி நடத்துவதற்கு ये योशुआ को चलाने के लिए, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்துவதற்கு इजराइल लोगों को कनान देश के अंदर चलाने के लिए ஞானத்தின் ஆவியின் நிறைவு வேணும். और बुद्धि के आत्मा का भरपूरी चाहिए। ஞானத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல் வேணும். बुद्धि की आत्मा की भरा जाना जरूरी இந்த है। நிரப்பப்படுதல் இல்லாம வழி நடத்த முடியாது. अगर नहीं भरे तो ये चलाया नहीं जा सकता। இன்னைக்கு மணவாட்டிக்கு என்ன தேவை? आज दुल्हन को क्या चाहिए? ஞானத்தின் ஆவியின் அந்த நிரப்பப்படுதல் நம்மளுக்கு தேவை. और बुद्धि की आत्मा से भरा जाना जरूरी நம்ம है। எதனால நிரப்பப்பட்டிருக்கிறோம்? हम किससे भरे हुए हैं? பாருங்க, சாதாரண நிரப்பப்படுதலை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும். और ऐसे भरा जाने के हिसाब से आप देखेंगे तो मालूम पड़ जाएगा। ஒரு கோபம் ஒருத்தருக்கு வருதுன்னு வைங்களேன், यदि एक व्यक्ति बहुत क्रोधित होता है, அவங்கள பாத்தீங்கன்னா அப்படி ஹை டெம்பர்ல ஏறுவாங்க. उनको देखेंगे तो ऐसे बहुत क्रोध में चढ़ेंगे। முகத்தை பார்த்தாலே தெரியும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. चेहरे को देख के ही समझ जाएंगे कि बहुत टेंशन में है, பயங்கர கோபத்துல இருக்காங்க. बहुत क्रोध के अंदर है। எதையும் பேசிராத இப்போன்னு சொல்லுவாங்க. कुछ भी अभी बात मत कर दे करके बोलेंगे, ஏன்னா கோபத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல்ல இருக்காங்க. क्योंकि वो क्रोध की आत्मा से भरे हुए हैं। பொறாமையின் ஆவியின் நிரப்பப்படுதல்ல இருப்பாங்க. और वो जलन की आत्मा से भरे हुए हैं। அந்த நிரப்பப்படுதல் இருந்தால் अगर वो भराया जाना है तो அது முகத்துல தெரியும். वो चेहरे में दिखाई देगा। நீங்க அன்பின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா आप प्रेम की आत्मा से भरे हुए रहेंगे तो உங்க முகத்துல தெரியும். आपके चेहरे में दिखेगा। நீங்க பரிசுத்தாவியின் நிரப்பப்படுதல்ல காணப்பட்டீங்கன்னா आप पवित्र आत्मा के भरपूरी से दिखेंगे तो அது முகத்துல தெரியும். वो भी चेहरे में दिखेगा, உங்களுடைய வாழ்க்கையில தெரியும். आपके जीवन में दिखेगा। இன்னைக்கு ஞானத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல் நம்மளுக்கு வேணும். आज ज्ञान की आत्मा से भरा जाना हमें चाहिए। பாருங்க, ஒரு ஆரோனுடைய வஸ்திரத்தை தைக்கிறதுக்கு ஒரு ஞானத்தின் ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தேவைப்பட்டது. देखिए, आरोन के कपड़े को सिलाने के लिए बुद्धि से भरा हुआ एक व्यक्ति जरूरत था। இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு इजराइल लोगों को कनान के अंदर ले जाने के लिए ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தேவைப்பட்டது. बुद्धि के आत्मा से भरा हुआ एक व्यक्ति जरूरत था। இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में நம்ம பரம கானானுக்குள்ள போக வேண்டி இருக்குது. हम उस स्वर्गीय कनान के अंदर जाना है। அந்த பரம கானானுக்குள்ள போறதுக்கு उस स्वर्गीय कनान के अंदर जाने के लिए ஞானத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல் மணவாட்டிக்கு தேவை. और बुद्धि की आत्मा से भरा जाना दुल्हन के लिए जरूरी है। இந்த கடைசி நாட்கள்ல ஞானத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல் इस வேணும். आखिरी समय में ये बुद्धि की आत्मा से भरा जाना जरूरी है। அது இல்லன்னா यदि वो नहीं है ஆன்டி கிரைஸ்ட் அடையாளம் பார்க்க முடியாது. और वो मसीह के विरोधी को पहचान नहीं पाएंगे। நீங்க அந்தி கிறிஸ்துவை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும்னா आप अगर एंटी क्राइस्ट को पहचानना है तो ஞானத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல் வேணும். बुद्धि की आत्मा से भरा जाना चाहिए। பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 13वां अध्याय கடைசி வசனத்தை வாசிங்க. आखिरी वचन को पढ़ेंगे। இதிலே ஞானம் விளங்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है இதுல ஞானம் விளங்கும். और ज्ञान जो है इसमें प्रकट होता है, இதுல தான் ஞானம் தெரியப்படும். इसमें ही बुद्धि दिखाई देगी, இதுல தான் யார்கிட்ட ஞானத்தின் ஆவி நிரப்பப்படுதல் இருக்குங்கிறது தெரியும். इसमें ही समझ में आएगा कि किसके अंदर परमेश्वर की बुद्धि से भरा हुआ आत्मा है। என்ன காரியமா? क्या काम है? அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன்
கணக்கு பார்க்க கடவன். பாருங்க வேதம் சொல்லுது कलाम कहती है யார் அந்த மிருகத்தின் லக்கத்தை கணக்கு பார்ப்பாங்க. वो उस पशु के अंक को जो जोड़ता है பாருங்க அவங்க அதுலதான் ஞானம் விளங்க वो போகுது. उसमें ही उनका बुद्धि दिखाई देता है। இன்னைக்கு நிறைய பேர் ஆன்டி கிரைஸ்ட் நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. और बहुत सारे लोग आज उस एंटी क्राइस्ट के अंक को जोड़ रहे हैं। யாராவது அவங்களுக்கு பிடிக்கலன்னா यदि कोई उन्हें पसंद नहीं आया அதுனா அவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட். पहला वही एंटी क्राइस्ट है। இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய லக்கத்தை கணக்கு பார்க்கறவங்க ये एंटी क्राइस्ट के अंक को जो हिसाब करते हैं அவங்களுக்குள்ள ஞானத்தின் ஆவியின் பரிபூரணம் இருக்கும். उनके अंदर वो ज्ञान की आत्मा का परिपूर्णता होगा। அந்த நிரப்பப்படுதல் காணப்படும். वो भरा हुआ जाना दिखाई देगा। அவங்க சும்மா எடுத்தோம் கவுத்தோம் இருக்க மாட்டாங்க. वो ऐसे ही उठाए और चल दिए ऐसा नहीं होंगे। அவங்க சரியாக அடையாளம் கண்டு वो காமிப்பாங்க. सही तरीके से पहचानेंगे। பாருங்க இவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட் சொல்லி சரியா காமிக்கணும். यही एंटी क्राइस्ट करके सही दिखाना है। அந்த காரியத்தை யார் செய்வா அப்படினா उस चीज को कौन करेगा? ஞானத்தின் ஆவியின் நிரப்பப்படுதல் யார்கிட்ட இருக்குதோ बुद्धि की आत्मा से जो भरते हैं அவங்கிட்ட தான் அது இருக்கும். वही वो कर सकते हैं। அது மணவாட்டிட்ட தான் இருக்கும். वो दुल्हन के पास ही होगा। மணவாட்டிக்கு தான் அந்த மட்டான கொடுக்கறாரு. और दुल्हन को ही परमेश्वर वो मटान இந்த देता है। மட்டான் வேற யாருக்கும் கிடைக்காது. ये मटान और किसी को नहीं देना। மத்தவங்களும் ஞானத்தோட பேசுவாங்க. और बाकी लोग भी ज्ञान के साथ बात ஆனா करेंगे। அவங்க பேசுறது இன்ஃபர்மேஷனா இருக்கும். लेकिन वो जो बात करते हैं वो केवल जानकारी होगी। அதுல வெளிப்பாடு இருக்காது. उसमें प्रकटीकरण नहीं होगा। பாருங்க இன்ஃபர்மேஷனுக்கு வெளிப்பாடுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. जानकारी और प्रकटीकरण में बहुत फर्क है। நீதிமான் பனைமரத்தை போல செழித்திருப்பான். और धर्मी जो है वो ताड़ के वृक्ष के मानित वो फलदायक रहेगा। பனைமரத்தை பற்றி நான் அக்குவே ராணி வர நான் உங்களுக்கு சொல்றேன்னு வைங்க. और ताड़ के वृक्ष के बारे में मैं पूरी तरह से आपको बताता हूँ। அந்த ஃபுல்லா நான் இது நம்ம எல்லாம் வரைஞ்சி वो उसे चित्र बनाकर அதனுடைய இலைகள் என்ன கொடுக்கும், उसके पत्ते क्या देंगे, அதுல இருக்க அந்த மட்டைகள் அதனுடைய பயன் என்ன, और उसकी जो ये फांदी है उसका क्या फायदा அதுல है, இருக்க பழம் அதுக்கு என்ன பயன், और उसमें जो फल आता है उसका क्या फायदा है, இந்த தண்டுக்கு என்ன பயன், और ये जो वो वृक्ष का पूरा स्टेम है उसका क्या फायदा है। இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு வைங்க. ये सभी चीजों को मैं आपको बताता हूँ। என்ன நினைப்பீங்க? आप क्या बोलेंगे? வால்டர் பிரதருக்கு எவ்வளவு வெளிப்பாடு, भाई वॉल्टर को कितना प्रकटीकरण। இது வெளிப்பாடு இல்ல, ये प्रकटीकरण नहीं இது है, இன்ஃபர்மேஷன். ये जानकारी है। நான் அத பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறேன். उसके इंफॉर्मेशन को लेकर, जानकारी को लेकर मैं आपको देता हूँ। அந்த பனைமரம் யாரு, वो ताड़ का वृक्ष कौन है, அது எப்படி அந்த ஜனங்களை குறிக்கும், वो कैसे उन लोगों को दर्शाता है, இத வெளிப்படுத்தி கொடுத்தா அது வெளிப்பாடு. इसे प्रकट करके देंगे तो वो प्रकटीकरण। அதனுடைய பயன்கள் எல்லாம் நான் சொன்னேன்னா அது இன்ஃபர்மேஷன். उसके फायदे को मैंने अगर बताया तो वो जानकारी है। இன்னைக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவை, இன்ஃபர்மேஷன் வேணும் தான். आज हमें इंफॉर्मेशन भी चाहिए, ஆனா நமக்கு அதிகமா தேவைப்படுறது வெளிப்பாடு. लेकिन हमें ज्यादा जो जरूरत है वो प्रकाश है। இது எப்படி கிடைக்குது? ये प्रकटीकरण कैसे मिलता है? ஞானத்தின் ஆவியின் பரிபூரணம் இருந்தால் கிடைக்கும். बुद्धि की आत्मा की परिपूर्णता होगा तो मिलेगा। இப்ப இந்த ஞானத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க?